வீடியோ ஆரம்பிச்சா நான் இப்போ எதை பற்றி பேசுறது, எதை பற்றி பேசினாலும் காப்பி ரைட்ஸ் போடுவாங்க, எதை பற்றி பேசினாலும் அவன் காப்பி ரைட்ஸ் போடுவான், அதை பற்றி பேசினாலும் அவன் காப்பி ரைட்ஸ் போடுவான். இப்போ நான் எதை பற்றி தான் பேசுறது, எதை பற்றி பேசினாலும் காப்பி ரைட்ஸ் போடுவாங்க. சரி வாங்க நம்ம கதைக்கு போவோம். அது நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆகுது. டாபிக் இல்லையா? வெல்கம் டு தருண் யூடியூப் சேனல். எல்லோரையும் வரவேற்கிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிடுங்க. ஓகே, வாங்க இப்போ கதைக்கு. இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் தான் ட்ரெண்டிங்காக போகுது. ரீல்ஸில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் எக்ஸாமை பற்றி, செமஸ்டர் எக்ஸாம் எல்லாத்தையும் பற்றி தான் ட்ரெண்டிங்காக போகுது. எப்படி இம்ப்ரூவ் மாட்டிக்கிறாங்க, அப்புறம் நிறைய மீம்ஸு, ரீல்ஸு எல்லாமே வருது. அப்படி எனக்கு கேட்டிங்கன்னா, எக்ஸாமு ஒரு மாதம் நடக்க வேண்டியது ஒருத்தவங்க 3 சப்ஜெக்ட் இருந்தால் தொடர்ந்து 3 சப்ஜெக்ட் வச்சிடுறாங்க. அதாவது 1 விட்டு ஒரு நாள் ஆச்சு கேப் விடலாம், ஒரு நாள் 2 நாள் கேப் விடாமல் தொடர்ந்து வைக்கிறாங்க. கேட்டு ஒரு எக்ஸாம் தான் இன்றைக்கி எக்ஸாம். அப்படி வைக்கிறதுனால படிக்கிறவனுக்கு டென்ஷன் ஆகுது. அதுவும் இல்லாமல் சரி விடுங்க, காலேஜ் பசங்க கூட ஒரு அளவு பரவாயில்ல. சரி, சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன பசங்களுக்கு தொடர்ந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. அவங்க ஃப்ரீடமாக விளையாட தேவையா? சரி, 10th 11th 12th பசங்களாம் அப்படி தொடர்ந்து வைக்கிறீங்க. காலேஜுக்கு போனால் வச்சு மாறுன்னு பார்க்கணும். சில காலேஜுக்கு மட்டும்தான் அதை போல் வைக்கிறீங்க. அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் அதை போல் பெரிய படிப்புக்கெல்லாம் 1 மாதம் கரெக்டாக டெஸ்ட் வைக்கிறீங்க. அதாவது 1 மாதம் தாண்டியே நீங்கள் எக்ஸாம் வைக்கிறீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் 2வது எக்ஸாம் 2 வாரம் கழிச்சு தான் நீங்கள் வைக்கிறீங்க. ஆனால் டிப்ளமோ காலேஜ் அதை போல் காலேஜு எல்லாம் நீங்கள் தொடர்ந்து அப்படியே எக்ஸாம் வைக்கிறீங்க. கேப்பு கூட வைக்காமல் நீங்கள் வைக்கிறதுனால எங்களுக்கு எப்படி ஏதணும்னு தெரியல. அதுவும் இல்லாமல் படித்த கொஸ்டின் வைத்தேன் கூட எங்களால் யோசிச்சு ஏத முடியல. அதனால் நம்ம என்ன பண்ணுறது, நான் சொல்லி யாரும் திட்ட போகிறதில்ல. சொல்கிறேன், இது போல் கேப் வந்தால் நல்லாயிருக்கும். கேப்பு ஒரு வாரம் 2 வாரம் அது போல் கொடுத்தா நல்லாயிருக்கும். எக்ஸாமும் சீக்கிரமாக முடியாமல் லேட்டாக முடியும். பசங்க பாஸ் ஆவாங்க. இப்போ பாஸ் ஆகிறவங்களோட அரியர் வைக்கிறவங்களாம் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. பாஸ் ஆகிறவங்க ஜஸ்ட்டு 10% தான் இருக்காங்க. நீங்கள் யோசிக்க வேண்டியதுன்னா, பாஸ் ஆகிறவங்க பார்க்க வேண்டியதில்லை, அரியர் வைக்கிறவங்க தான். அரியர் வைக்கிறவங்களுக்காகவே நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இதே போல் டைம் டேபிள் தொடர்ந்து கொடுக்காம கொஞ்சம் கேப் விடணும். 1 வாரம் 2 வாரம். இன்ஜினியரிங் காலேஜ் டைம் டேபிள் கொடுத்தா மட்டும் 1 வாரம் 2 வாரம் கொடுக்குறீங்களா? போர்டுன்னு ஒரு மேல் ஒருத்தர் வருதுல்ல, அவங்க சொல்கிறாங்கல்ல, இதே போல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு மட்டும் 2 வாரம் கழிச்சு ஒரு எக்ஸாம் முடிச்சுன்னா 2 வாரம் கழிச்சு இன்னொரு எக்ஸாம்னு. அப்போ இதுக்கு மட்டும் மற்ற ஸ்கூலு, டிப்ளமோ இதுக்கு மட்டும் இன்னும் கேட்குறேன். அதுக்கு மட்டும் தொடர்ந்து எக்ஸாம் வைப்பீங்களா? நாங்களும் மனுஷங்க தானே. சரி, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அப்புறம் இந்த டாபிக் கண்டிப்பாக காப்பி ரைட்ஸ் வருவேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.